Unit 1, Exercise 1.4, Cramer's Rule. Solve the following system of linear equations by Cramer's Rule. 5x minus 2y plus 16 is equal to 0. X plus 3y minus 7 is equal to 0. This is sum. 3 by x plus 2 by y is equal to 12. 2 by x plus 3y that is equal to 13. இது ரெண்டு சம்மோ ரெண்டு வேரியபிள் உள்ள சம். Next 3x plus 3y minus z is equal to 11. 2x minus y plus 2z equal to 9. 4x plus 3y plus 2z that is equal to 25. இது மூணு வேரியபிள் உள்ள சம். Next 3 by x minus 4 by y minus 2 by z minus 1 is equal to 0. 1 by x plus 2 by y plus 1 by z minus 2 is equal to 0. 2 by x minus 5 by y minus 4 by z plus 1 is equal to 0. இந்த நாலு சமயம் சால்வ் பை கிராமர்ஸ் ரூல். லாஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்தது சால்வ் பை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். அது வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பிங்கிற மெத்தடில் கொண்டுட்டு போனோம். இது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் 5x minus 2y that is equal to கான்ஸ்டன்ட்டை வெளியில் எடுத்து காமிச்சலாம் minus 16. x plus 3y that is equal to 7. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். யூசிங் கிராமர்ஸ் ரூல் ஃபர்ஸ்ட் நம்ம டெல்டான்னு ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணணும். xyயோட கோஎஃபிஷியன்ட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற xyயோட கோஎஃபிஷியன்ட்டு ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற xyயோட கோஎஃபிஷியன்ட்டு செகண்ட் ரோ. 5 minus 2 1 3 இதுதான் டெல்டா. டேக்கிங் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 15 இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ -2 ஆல்ரெடி ஒரு மைனஸ் போடணும் +2 தட் இஸ் ஈக்குவல் டு 17. 17 நாட் ஈக்குவல் டு 0. டெல்டா நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் மட்டும்தான் நம்ம கிராமர்ஸ் ரூலாக அப்ளை பண்ண முடியும். x is equal to 1 by 2, y is equal to 3. இப்போ நெக்ஸ்ட் சம் மூணு வேரியபிள் இருக்கிற சம் 3x plus 3y minus z that is equal to 11. 2x minus y plus 2z equal to 9. 4x plus 3y plus 2z equal to 25. Let us consider first equation, second equation, third equation. ஏற்கனவே நம்ம பார்த்தது வந்து ரெண்டு வேரியபிள் இருக்கிறது, இப்போ மூணு வேரியபிள் இருக்கிறது எக்ஸ் ஒய் இசட். ஃபர்ஸ்ட் டெல்டா எக்ஸ் ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில், செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற எக்ஸ் ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ட் செகண்ட் ரோ, தேர்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற எக்ஸ் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் தேர்ட் ரோ. எக்ஸ்பேண்டிங் அலாங் ஃபர்ஸ்ட் ரோ வச்சு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். டெல்டாவோட வேல்யூ கிடச்சிச்சு -22. அடுத்து டெல்டா 1 எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்கிற அந்த காலத்தை எடுத்துட்டு வெளியில் இருக்கிற அந்த கான்ஸ்டன்ட் அங்கே ஃபில் ஆகணும். 11 9 25 டெல்டா 1. எகைன் எக்ஸ்பேண்டிங் அலாங் ஃபர்ஸ்ட் ரோ. -44. நெக்ஸ்ட் டெல்டா 2 ஒய்யோட காலத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வெளியில் இருக்கிற கான்ஸ்டன்ட்டை கொண்டு வந்துடுங்க, அதாவது செகண்ட் காலம். எகைன் எக்ஸ்பேண்டிங் அலாங் ஃபர்ஸ்ட் ரோ. So delta 2 is equal to -66. அடுத்து delta 3
remove coefficient of x in delta. அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தேர்ட் காலமாக இசட்டோட கோஎஃபிஷியன்ட் தேர்ட் காலமாக இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிட்டு கான்ஸ்டண்ட்டாக உள்ளே கொண்டு வந்துருங்க. அகைன் எக்ஸ்பேண்டிங் அலாங் ஃபர்ஸ்ட் ரோ. So x is equal to delta 1 by delta minus 44 by minus 22, that is equal to 2. Y is equal to delta 2 by delta minus 66 by minus 22, that is equal to 3. Z is equal to minus 88 by minus 22, that is equal to 4. Therefore the solution is x equal to 2, y is equal to 3, z is equal to 4. நம்ம போட்ட சம் கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு 3 ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் இந்த வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக இருக்கும். Fourth sum, 3 by x minus 4 by y minus 2 by z minus 1 is equal to 0. 1 by x plus 2 by y plus 1 by z minus 2 is equal to 0. 2 by x minus 5 by y minus 4 by z plus 1 is equal to 0. இந்த கான்ஸ்டன்ட்லாம் முதல்ல வெளியில் எடுத்துருங்க. இந்த மைனஸ் 1 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்க மைனஸ் 1 வெளியில் போய் ப்ளஸ் 1, இந்த மைனஸ் 2 வெளியில் வந்து ப்ளஸ் 2, ப்ளஸ் 1 வெளியில் வந்து மைனஸ் 1. இந்த சம் 3 ஈக்குவேஷனுமே ரெசிப்ரோக்கலில் இருக்குது. ஸோ put a 1 by x is equal to a, 1 by y is equal to b, 1 by z is equal to c. Put 1 by x is equal to a, 1 by y is equal to b, 1 by z is equal to c. இப்போ இந்த 3 ஈக்குவேஷன் எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா xy zல இருக்கிறது abcக்கு கன்வெர்ட் ஆகுது. 3a minus 4b minus 2c is equal to 1. a plus 2b plus c is equal to 2. 2a minus 5b minus 4c is equal to minus 1. இந்த 3 ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ டெல்டா ஏபிசியோட கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் ரோ. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ஏபிசியோட கோஎஃபிஷியன்ட் ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற ஏபிசியோட கோஎஃபிஷியன்ட் செகண்ட் ரோ, தேர்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற ஏபிசியோட கோஎஃபிஷியன்ட் தேர்ட் ரோ. ஃபர்ஸ்ட் ரோ வச்சு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் minus 15. அடுத்து டெல்டா 1. டெல்டா 1க்கு ஃபர்ஸ்ட் காலத்தை எடுத்துடணும், வெளியில் இருக்கிற கான்ஸ்டன்ட் இங்கே வந்துடும் 1 to minus 1. Expanding along first row we get minus 15 delta 1. Delta 2 y ஓட கோஎஃபிஷியன்ட் ரிமூவ் பண்ணிட்டு அந்த கான்ஸ்டன்ட் கொண்டு வந்து இங்கே செகண்ட் காலத்தில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. delta 2 minus 5. அடுத்து delta 3. லாஸ்ட் காலத்தை ரிமூவ் பண்ணிட்டு கான்ஸ்டன்ட் உள்ள வருது. again expanding along first row. So a is equal to delta 1 by delta, the answer is 1. B is equal to delta 2 by delta, the answer is 1 by 3. C is equal to delta 3 by delta, the answer is 1 by 3. ஆனால் நமக்கு ஏபிசி தேவையில்லை, XY Z தான் வேணும். அப்போ இந்த வேல்யூவெல்லாம் ரெசிப்ரோக்கல் எடுத்துருங்க. A 1னா X 1 ஒன்னோட ரெசிப்ரோக்கல், B 1 by 3 இருந்தால் Y 3 B ஓட ரெசிப்ரோக்கல், C 1 by 3 இருந்தால் Z is equal to 3 C ஓட reciprocal. A is equal to 1 by x, that implies 1, அப்போ x is equal to 1 taking reciprocal. Similarly B is equal to 1 by 3, Y is equal to 3, C equal to 1 by 3, then Z is equal to 3. Therefore the solution 1 3 3. In a competitive examination 1 mark is awarded for every correct answer, while 1 by 4 mark is deducted for every wrong answer. A student answered 100 questions and got 80 marks. How many questions did he answer correctly? Use Cramer's rule to solve the problem. Total number of questions solved by the student 100.
correct answer, let us consider number of correct questions x, number of wrong questions y. So total number of questions x plus y, that is equal to 100. கரெக்ட் ஆன்சருக்கு 1 மார்க் கிடைக்கும், ராங் ஆன்சருக்கு 1/4 மார்க் டிடக்ட் ஆகும். அப்போ அடுத்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? 1x minus 1/4y, that is equal to 80. 1 mark for correct question, 1/4 mark for wrong question. Total number of questions x plus y is equal to 100. Total marks allotted for correct questions x and wrong questions y is equal to 80. So correct question க்கு 1 mark, x into 1. ராங்கான ஆன்சர் கொடுக்குற கொஸ்டினுக்கு மைனஸ், அதாவது 1/4 மார்க் வந்து டிடக்ட் ஆகும். டிடக்ட்டுங்கிறதுனால மைனஸ். ஸோ ஒய் இன்ட்டு மைனஸ் 1/4, தட் இஸ் ஈக்குவல் டு 80. ஸோ எக்ஸ் மைனஸ் y/4 இஸ் ஈக்குவல் டு 80. டேக்கிங் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லலாம், இல்லைனா இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. இப்போ 4x minus y, தட் இஸ் ஈக்குவல் டு 320. இப்போ 2 ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. பழைய மெத்தடில் 2 ஈக்குவேஷனையும் நீங்கள் சால்வ் பண்ணிவிடுங்க. சால்வ் பண்ணால் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ கிடச்சிடும். A chemist has one solution which is 50% acid and another solution which is 25% acid. How much each should be mixed to make 10 liters of 40% acid solution? Use Cramer's rule to solve the problem. Let the amount of 50% of acid solution be x liter and the amount of 25% of acid solution be y liter. Total number of solution x plus y is equal to 10. Liters of solution. So first equation x plus y is equal to 10. X liters of 50% of acid solution mixed with y liters of 25% of acid solution must give 10 liters of 40% of acid solution. அதாவது 50% of acid solution, xல 50%, yல 25%, totalல 40%. So first equation x plus y is equal to 10, xல 50%, 50x ன்னு சொல்லிடலாம், yல 25%, 25y, totalல 40%. So 400. இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 25ஆல் டிவைட் பண்ணிடலாம். 25ஆல் டிவைட் பண்ணால் 2x plus y, that is equal to 16. இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் இந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணிவிடுங்க கிராமர்ஸ் ரூலை யூஸ் பண்ணி. xyயோட வேல்யூ தான் ஆன்சர். A fish tank can be filled to 10 minutes using both pumps A and B simultaneously. However, pump B can pump water in or out at the same rate. If pump B is inadvertently run in inverse, then the tank will be filled in 30 minutes. How long should it take each pump to fill the tank by itself? Use Cramer's rule. Let the pump A can fill the tank in x minutes. Pump Aங்கிறது டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு x minutes-ஆக கன்சிடர் பண்ணிக்கலாம். And the pump B can fill the tank in y minutes. Bங்கிற பம்புக்கு ஃபில் பண்ணுறதுக்கு y minutes. In 1 minute, A can fill 1/x part of the tank. ஒரு நிமிஷத்தில் ஏங்கிற பம்ப் வந்து 1/x part of the tank-ஐ ஃபில் பண்ணும். Similarly, Bங்கிற டேங்க்கு 1/part of the tank-ஐ ஃபில் பண்ணும். In 1 minute, A can fill 1/x part of the tank. In 1 minute, B can fill 1/y part of the tank. A and B together fill the tank 10 minutes. ஏங்கிற பம்பும் பிங்கிற பம்பும் சேர்ந்து 10 நிமிஷத்தில் டேங்கை ஃபில் பண்ணும்.
ஸோ 1/x + 1/y, அதாவது ஏங்கிற பம்பு பிங்கிற பம்பு சேர்ந்து ஃபில் பண்ணுறது ஒரு நிமிஷத்துக்கு, சாரி 10 minutes. 1/x + 1/y is equal to 1/10. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் கன்சிடர் பண்ணிக்கலாம். இஃப் த பம்ப் பி இஸ் inadvertently ரன் இஸ் ரிவர்ஸ், அதாவது பி வந்து ஆக்சிடென்டலாக ரிவர்ஸாக பம்ப் பண்ணிடுது, ஆப்போசிட் சைடில் தண்ணி போக ஆரம்பிச்சிடுது. தென் த டேங்க் வில் பி ஃபில்ட் இன் 30 minutes. அப்படி ஆனால் டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு 30 minutes ஆகுது. ஏ பம்ப் வாட்டர் இன் தி டேங்க் அண்ட் பி inadvertently ரன் இன் ரிவர்ஸ். ஏங்கிறது டேங்கை ஃபில் பண்ணுது, பிங்கிறது ரிவர்ஸில் ஃபில் பண்ண ஆரம்பிக்குது, ரிவர்ஸில் தண்ணி போக ஆரம்பிச்சிச்சு. தென் இன் 1 minute 1/30 பார்ட் ஆஃப் தி டேங்க் வில் பி ஃபில்டு. அப்படி ஆரம்பிச்சுன்னா 1/30 பார்ட் ஆஃப் த டேங்க் தான் ஃபில் ஆகும். அப்போ 1/x ஏங்கிற பம்பை ஃபில் பண்ணுறதுக்கு, பிங்கிற பம்பு ரிவர்ஸில் தண்ணியை வெளில கொண்டு போக போகுது, அதனால் அதை மைனஸ் ரிவர்ஸ்னு சொன்னதுனால இந்த இடத்துல என்ன சொல்லிட்டோம்னா மைனஸ் போட்டுட்டோம். ஸோ 1/x - 1/y தட் இஸ் ஈக்குவல் டு 1/30. ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. ஏற்கனவே இந்த மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். 1/x ஏன்னு வச்சுக்கலாம், 1/y பின்னு வச்சுக்கலாம். சால்வ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஏபியோட வேல்யூ கிடைக்கும். அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டிங்கன்னா XYயோட வேல்யூ கிடைச்சிடும். A family of 3 people went out for dinner in a restaurant. The cost of 2 dosai, 3 idlis and 2 vadais is 150. The cost of 2 dosai, 2 idlis and 4 vadais is 200. The cost of 5 dosai, 4 idlis and 2 vadais is 250. The family has rupees 350 in their hand and they ate 3 dosai and 6 idlis and 6 vadais. Will they be able to manage to pay the bill within the amount they had? ஃபேமிலியில் இருக்கிற 3 பேர் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. லெட் அஸ் கன்சிடர் XYZ டினோட் தோசை இட்லி வடை. லெட் XYZ பி denote தோசை இட்லி அண்ட் வடை. By given data, cost of 2 dosai, that means 2x, 3 idlis 3y, 2 vadais 2z, that is equal to the amount is 150. Similarly, 2 dosai 2x, 2 idli 2y, 4 vadais 4z, that is equal to 200. Cost of 5 dosai 5x, 4 idlis 4y, 2 vadais 2z, that is equal to 250. இப்போ நமக்கு 3 ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. இந்த 3 ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணிட்டா எத்தனை வடை, எத்தனை இட்லி, எத்தனை தோசைங்கிறது கொடுத்துருந்தாங்க, அதோட காஸ்ட் என்னங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். லாஸ்ட் சம்மில் XYZோட வேல்யூ கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சிட்டு கடைசியில் அவங்க எவ்வளோ சாப்பிட்றாங்கன்னு வந்திருக்கும், அதோடு எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சர் அவங்க வச்சுருக்கிற 350யோட கம்மியாக இருந்துச்சுன்னா தே கேன் மேனேஜ், இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ ஃபைண்ட் XYZ, அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்ற வடை தோசை இட்லியோட அதை மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அவங்க வச்சுருக்கிற கையில் வச்சுருக்கிற அமௌண்ட்டு 350, உங்களுக்கு வர்ற ஆன்சர் வந்து 330 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தே கேன் மேனேஜ். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். In a T20 match, Chennai Super Kings needed in just 6 runs to win the 1 ball left to go in the last over. The last ball was bowled and the batsman at the crease hit it high up. The ball traversed along a path in a vertical plane and the equation of the path y is equal to ax square plus bx plus c with respect to xy coordinate system in the vertical plane and the ball traversed through the points 10,8, 20,16, 30,18. Can you conclude that Chennai Super Kings won the match? Justify your answer. All distances are measured in meters and the meeting point of the plane. The path with the farthest boundary line is 70,0. அந்த பால் போகிற பாதை வந்து y is equal to ax square plus bx plus c. அது எந்த பாயிண்ட் வழியாக போகுதுன்னா 10,8, 20,16, 40,22. இது எக்ஸு, இது ஒய். 10,8 இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு 10 கொடுத்தீங்கன்னா 100A 10B
plus c that is equal to y value 8. அடுத்தது xக்கு 20 கொடுத்தீங்கன்னா 1600a 40b plus c is equal to sorry 400a plus 20b plus c is equal to 16. 40 22 கொடுக்குறப்ப 1600a plus 40b plus c is equal to 22. இப்போ இந்த மூணு ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. இந்த மூணு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு ஏபிசியோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு டெல்டா ஏபிசி ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஏபிசி இருக்கிற ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ. இதுலேருந்து காமனாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், இதுலேருந்து ஒரு 100 எடுத்திருப்பாங்க, இதுலேருந்து ஒரு 10 வெளியில் எடுத்திருப்பாங்க. ஒரு டிட்டர்மினன்ட்லேருந்து காமன் எலமெண்ட்டை ஒவ்வொரு காலத்துக்கும் இல்லை ஒவ்வொரு ரோவுக்கும் நம்ம வெளியில் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு காலத்துலேருந்து ஒரு 100 வெளியில் எடுத்திருப்பாங்க, செகண்ட் காலத்துலேருந்து ஒரு 10 வெளியில் எடுத்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு காலத்துலேருந்து 100 வெளியில் எடுத்துட்டா 1 4 16 வந்திருக்கும். செகண்ட் காலத்துலேருந்து 10 வெளியில் எடுத்துட்டா 1 2 4 வந்திருக்கும். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இந்த 1000ஓட மல்டிப்ளை பண்ணுங்கள், -6000. நெக்ஸ்ட் டெல்டா 1 வெளியில் இருக்கிற அந்த கான்ஸ்டன்ட்லாம் உள்ளார வரணும் ஃபஸ்ட்டு காலமாக. அடுத்து டெல்டா 2, நெக்ஸ்ட் டெல்டா 3. ஸோ டெல்டா 1, டெல்டா 2, டெல்டா 3 மூணு வேல்யூ கிடச்சிருச்சு. பை கிராமஸ் ரூல் ஏ இஸ் ஈக்குவல் டு டெல்டா 1 பை டெல்டா 1 பை 60, பி இஸ் ஈக்குவல் டு டெல்டா 2 பை டெல்டா, C is equal to delta 3 by delta. இந்த ஏபிசியோட வேல்யூவை அந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா y is equal to -1/60 x square plus 13/10 x minus 10/3. இப்போ அதில் இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, x is equal to 70, y is equal to 6ன்னு கொடுத்துருப்பாங்க. x இருக்கிற இடத்துல 70 கொடுத்து y is equal to 6ன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் the ball went by 6 meter high over the boundary line. இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் இருக்கிற இடத்துல 70 கொடுத்து ஆன்சர் உனக்கு 6ன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் the ball went by 6 meter high over the boundary line and it is impossible for the fielder standing even just before the boundary line to jump and catch the ball. அப்படி போணுச்சுன்னா அந்த பாலை அவனால் பிடிக்க முடியாது. ஹென்ஸ் த பால் வென்ட் ஃபார் ஏ சூப்பர் 6. ஸோ அது 6ஆக கன்வெர்ட் ஆகுது. தேர்ஃபோர் த சென்னை சூப்பர் கிங்ஸ் வான் த மேட்ச். இந்த கிளாஸில் நம்ம பார்த்தது சால்விங் பை கிராமஸ் ரூல். நெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் 1.3 1.4 முடிச்சுட்டு 1.2 போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நம்ம 1.2 அதுக்கு ரிலேட்டடாக அடுத்த மீதி உள்ள எக்ஸசைஸ் 1.5 1.6 1.7 கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம 1.2 சால்வ் பண்ணிக்கலாம்.